இவ்வளோ பவர் இருக்குமா என் வண்டியில்? அந்த வழியா தானே போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? நான் இங்கே கோவைப்புதூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக என்னோட ரேப்பிடு வெஹிக்கிளுக்கு நான் போட்டிருந்தேன். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு. இப்போ 3 months ஓட்டினேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மைலேஜ் எனக்கு எக்ஸஸாக நல்லாவே கிடச்சிது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. ரேப்பிட் நான் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணக்கப்புறம் நான் ஃப்ரான்ஸ் வந்து நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் தான் எடுத்தேன். ஸோ பிக்கப் ரொம்ப லேகாக இருந்துச்சு. லாங் போகும்போது ரொம்ப கியர் டவுன் ரொம்ப ரெவாக மாதிரி இருந்துச்சு. நான் ஃப்ரான்ஸ் எடுக்கும்போது பவர் பத்தாதுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பவர் லேகுன்னு எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு லாங்லாம் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். டர்போ தான் எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் வந்து நான் வின் பூஸ்டர் இருக்கிற ஒரு தைரியத்தில் வந்து நேச்சுரல் ஆஸ்பெக்டே எடுத்துட்டேன். நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் எடுத்து நான் வின் பூஸ்டர் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது சூப்பராக எனக்கு அவுட்புட் சூப்பராக கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பவர் பத்தலன்னு சொல்லிட்டு வண்டி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பட் அந்த ஐடியா நீங்கள் வேணாம். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு மணியும் ரொம்ப ஒர்த்தபுளான ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். 15 days பைபேக் கேரண்டி இருக்குது. நீங்கள் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என் வண்டியில் இவ்வளோ போகிறேன், சின்ன இன்ஜினில் இவ்வளோ போகிறேன். ரேகில் நல்லா ஒரு புல் தெரியுது.